நான் உன்கிட்ட சம்மதமான ஒண்ணு கேட்கலடா, சரியா? ரெடியாரு, நாளைக்கு போறோம், அவ்வளவுதான் என சந்திரன் கூறியவன் அங்கிருந்து சென்று விட்டான். இங்கு தன் வீட்டுக்கு செல்லும் வழி எங்கும் நிலா சந்திரனை முதல்ல சந்திச்சதுல இருந்து அவனை நம்ம எப்படிலாம் நடத்தணும், அதே போல அவன் என்ன சகிச்சுக்கிட்டு எப்படி ரொம்ப அன்பா என்ன நடத்தினா என்பதையெல்லாம் யோசித்தவளுக்கு தன்மேலே அவளுக்கு அளவு கடந்த கோபம் வந்தது. ஆமா, அவன் என்ன அடையாளம் கண்டுட்டுதான் நான் செய்யற எல்லாத்தையும் கண்டுக்காம இருந்தானா? அட கடவுளே, அவன் மனச நான் என்ன பாடுபடுத்திருக்கேன். உனக்கு உன் அம்மா முக்கியமா இல்ல உன் உடம்பு முக்கியமான்னு யோசிச்சுக்கோன்னு நான் சொல்லும் போது அவன் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என நினைத்தவள் அங்கு நடந்ததையும் அவன் தன்னை அடித்ததையும் வேறு ஒரு பெண்ணை காதலிப்பதாக கூறியதையும் நினைத்தவள் இப்ப கூட என் கையில அடிபட்ட அடுத்த நொடி என் அப்பா மாதிரி பதறி போய் ஓடி வந்து என் மேல இருந்த கோபத்தெல்லாம் மறந்து கட்டு போட்டான். பாத்திருக்க மாட்டியாடி? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் என்னடி பண்ணுவேன் என சந்திரன் உரிமையோடு கூறியதையும் நினைத்து பார்த்தாள். பிறகு சிறு வயதில், சிட்டு, நீ என்னதான் எப்ப இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? வேற யாரையும் கட்டிக்காத. நீ எனக்காக வெயிட் பண்ணுடா, நான் பெரிய பொண்ணானதோ உன்னை கட்டிக்கிறேன் சிட்டு என தான் சிட்டுவிடம் கூறியது அவளுக்கு நினைவு வரவே நிலா தன் கண்ணீரை துடைத்தவாறு லேசாக சிரித்தாள். பிறகு, ஏய் குண்டச்சி, முதல்ல நீ வளருடி. இப்ப யார் உனக்கு இது போல எல்லாம் சொல்லி கொடுத்தா என சிட்டு கேட்க, அதுவாடா, எங்க பெரியப்பா பொண்ணு இருக்கால, அதான் எங்க அக்கா. அவளை கட்டி கொடுத்த இடத்துல ரொம்ப கொடுமை பண்றாங்களாம். அப்பாவும் அம்மாவும் நைட்டு பேசிக்கிட்டாங்க. ஆனா நீ என்ன நல்லா பாத்துக்கிறல்ல, அதான் நான் பெருசானதும் உன்னையே கட்டிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என நிலா அந்த சிறு வயதிலே கூறுவதை சந்திரன் பார்த்தவன் லேசாக சிரித்தவாறு அவள் காதை பிடித்து திருகியவன், தூங்குவன்னு சொல்லி படுக்க வச்சா நீ அப்பா அம்மா பேசுறதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? என சந்திரன் திட்டியவாறு அவள் காதை திருக, வலிக்குதுடா என நிலா கூறிய அடுத்த நொடி அவளை விட்டவன் அமைதியாக இருந்தவன் எதையோ யோசித்தவன். பிறகு நிலாவின் முகத்தை பார்த்தவாறு, சரி, நானும் உன்னைதான் கட்டிப்பேன். யாரோ என் பொண்டாட்டியா வர்றதுக்கு என் நிலாவே எனக்கு பொண்டாட்டியா வந்தா அதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்ன இருக்கு? நீயே இந்த சிட்டுவை மறந்தாலும் நான் என் குண்டச்சிய மறக்க மாட்டேன். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், சரியா? நீ சீக்கிரமா படிச்சு முடிச்சு வளர்ந்து வாடி என சிட்டு கூறி அவள் நெற்றியில் தன் முதல் முத்தத்தை அவளுக்கு 8 வயது இருக்கும் போதே பதித்தவன். பிறகு அவளுடன் அவனும் வீட்டு பாடத்தை செய்ய ஆரம்பித்தான். தினமும் வகுப்பு முடிந்ததும் இருவரும் உடனே வீட்டுக்கு செல்லாமல் குளத்தங்கரைக்கு வந்து விளையாடிவிட்டு அவர்கள் வீட்டு பாடத்தை எல்லாம் முடித்துவிட்டு தான் செல்வார்கள். இப்படியே நிலா இங்கு 1ஆவதிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை அவனுடன் தான் விளையாடினாள். அவளை திடீரென்று சொல்லாமல் கொல்லாமல் அமெரிக்காவுக்கு அவளது தந்தை அனுப்பி வைத்து விட்டார். அப்போது சந்திரனுக்கு 11 வயதுதான். அவனால் என்ன பண்ண முடியும்? அவளை தேடுவதை தவிர. எனவே தேடினான். அவள் எங்கெங்கு செல்வாளோ அனைத்து இடத்திற்கும் சென்று தேடினான். பலமுறை குளத்தங்கரைக்கு சென்று காத்திருந்தான். இன்னமும் காத்திருக்கிறான் அவள் வருவாள் என்று. ஆனால் ஒரு நாள் வந்து அவனுக்காக அவள் குளத்தங்கரையில் காத்திருப்பதை அவன் பார்த்தும் பார்க்காதது போல சென்று விட்டான். அவள் நன்றாக வளர்ந்து விட்டாள். அது மட்டுமல்ல, இனிமேல் அவளை இவனால் குண்டச்சி என்று அழைக்க முடியாது. அவள் ஒல்லியாக மாறிவிட்டாள். அவள் மாறியது மட்டும் இல்லாமல் அவள் கேரக்டரும் சேர்ந்து மாறியிருந்தது. அவளை பார்த்த அந்த நொடி அவளை ஓடி சென்று இறுக ஆசை தீர அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றிய எண்ணத்தை எல்லாம் சந்திரன் கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுப்படுத்தியவன் அங்கிருந்து சென்று விட்டான். பிறகு இப்போது மீண்டும் சந்திக்கும் போது நிலாவுக்கு வயது 19, சந்திரனுக்கு வயது 23. பருவம் மாறாத மங்கையாக இவள், பருவத்தை தாண்டி துடிக்கும் காளையாக அவன் என இருவரும் சந்தித்த அடுத்த நொடியிலிருந்து எதற்கெடுத்தாலும் சண்டை சண்டை என இருந்தது. இவை அனைத்தையும் நிலா நினைத்தவாறு தன் அறைக்கு சென்று சந்திரனின் பழைய போட்டோவை எடுத்து பார்த்தவள், எப்படி நான் டோட்டலா மாறி என் முன்னாடி வந்து நிக்கிற? எனக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்குடா சிட்டு. சாரிடா, எனக்கு நீதான் சிட்டுன்னு தெரியாது. நான் யாரையும் இந்த அளவுக்கு கேவலமா நடத்தினது கிடையாது. ஆனா உன்னையே நான் அப்படி நடத்தினேன்னு
எனக்கு இது வரைக்கும் தெரியல. ரொம்ப ரொம்ப சாரிடா. நான் திட்டினதெல்லாம் நீ எப்படிடா தாங்கிக்கிட்ட? நான் ஒரு பணத்தாசை பிடிச்சவன்னு நினைச்சிருப்பல்ல. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். சாரி சிட்டு என நிலா கூறியவள் அந்த போட்டோவிற்கு முத்தத்தை வாரி வழங்கினாள். அப்படியே படுத்து சந்திரனை இழிவாக பேசியதையெல்லாம் நினைத்தவளின் கண்களில் ஏனோ கண்ணீர் நிற்க மறுத்தது. அவ்வாறு எவ்வளவு நேரம்தான் அவள் அழுதாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அப்படியே அழுது கொண்டே இருந்தவள் மதியம் இரவு என சாப்பிடவும் மறந்துவிட்டாள். அவன் நினைவாக வாடும் அவளுக்கு இப்போது தேவை அவள் கள்வனின் காதல் மட்டுமே தவிர உணவு அல்ல. அவனை நினைத்து சாப்பிடாமல் இருக்க அவளுக்கு காய்ச்சல் வர ஆரம்பித்தது. அதையெல்லாம் நிலா பொருட்படுத்தாமல் தன் தந்தைக்கு கால் செய்தவள் தன் தோழிகளை மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு டிக்கெட் போடுங்கள் என நிலா கூறியவள் தன் போனை துண்டித்தாள். என்னடா அம்மா, ஏதாவது உனக்கும் உன் தோழிகளுக்கும் பிரச்சனையா? அப்பாட்ட எதா இருந்தாலும் சொல்லுடா என செல்லமுத்து கேட்க அவள் எங்கு பேசினாள்? அவள்தான் போனை துண்டித்து விட்டாளே. செல்லமுத்துக்கு ஒன்றும் புரியாமல் வீட்டிற்கு வந்தவர் தன் மனைவியிடம் என்னடி இங்க நடக்குது என கேட்க, அதாங்க எனக்கு என்னன்னே தெரியல. காலையில 10 மணிக்கு குதிரை சவாரி பண்றேன்னு வெளியே போயிட்டு வந்தவ அறைக்கு போனவதான் வெளியே வரவே இல்ல. மதியம் நைட்டுன்னு சாப்பாடு கொடுத்து விட்டா சாப்பாட்டெல்லாம் திருப்பி கொடுத்து விட்டாங்க. ஏண்டின்னு கேட்டா, நான் வெளியவே ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஃபுல்லா சாப்பிட்டேம்மா, அது மட்டும் இல்ல எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க என நிலாவின் தாயார் புலம்ப, அதை கேட்ட செல்லமுத்து கோபம் அடைந்தவர், என்னடி புள்ளைய கவனிக்கிற? நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க மாட்டியா என்று தன் மனைவியை தாறுமாறாக திட்டியவர் நிலாவின் அறைக்கு சென்றவர் கதவை தட்டியவாறு, அம்மா நிலா, கதவை தரமா, அப்பா வந்திருக்கேன். அப்பா சொன்னா கேப்பல்ல, நீ என் செல்ல பொண்ணு இல்ல, கேளுடாமா என செல்லமுத்து கதவை தட்ட நிலா கதவை திறந்தவள், டாட், தூங்கிட்டு இருந்த, மணி 10 ஆயிட்டு, நீங்க தூங்கலையா என நிலா கேட்க, இல்லம்மா நீ சாப்பிடலன்னு அம்மா சொன்னா, அதம்மா அப்பா வந்தேன் என செல்லமுத்து அன்பாக கூறியவாறு நிலாவின் தலையை வருட தலை சுடுவதை பார்த்தவர், நிலா என்னம்மா என்னாச்சு என்று நெத்தி கை கழுத்து என செல்லமுத்து தொட்டு பார்க்க நிலாவின் உடம்பு காய்ச்சலால் நெருப்பாக கொதிக்க, என்னம்மா என்னாச்சு? அப்பா கிட்ட சொல்லுடா நிலா, ஏன் உனக்கு இப்படி காய்ச்சல் அடிக்குது என செல்லமுத்து கேட்க அதற்கு நிலா பதில் சொல்ல மறுத்தவள், டாட், என் ஃப்ரெண்ட்ஸை நீங்க ஏதாவது காரணம் சொல்லி இங்க இருந்து அனுப்பி வைங்கப்பா ப்ளீஸ் டாட் என தன் தந்தையை நிலா கட்டி பிடித்தவாறு கூறியவள் மேலும், டாட், நான் தான் இதை உங்ககிட்ட சொன்னேன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம் என நிலா கூறும்போதே அவளின் ஒரு கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை செல்லமுத்து கண்டவர், சரிடாமா, நான் நாளைக்கே அவங்கள இங்க இருந்து போக சொல்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாதடா என் செல்ல குட்டி இல்ல என செல்லமுத்து கூறியவர் டாக்டருக்கு போன் செய்து இந்நேரமே வீட்டிற்கு வர வேண்டும் என அடம் பிடித்து டாக்டரை வர வைத்தவர். அவர் கொடுத்த டேப்லெட் எல்லாவற்றையும் நிலாவை சாப்பிட சொல்லியவர். அவளை தூங்க சொல்லிவிட்டு டாக்டரிடம் பேசியவாறு சென்றவர் மீண்டும் நிலாவின் அறைக்கு வந்து, மாத்திரை சாப்பிட்டியாடாமா என செல்லமுத்து கேட்க, அப்பவே முழுங்கிட்டேன்பா, என்ன நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க என நிலா கூறவே, அம்மா நிலா, உடம்ப பத்திரமா பாத்துக்கம்மா, உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்கா என்றவாறு செல்லமுத்து மேலும் அவளின் தலையை நீவி விட்டவர் அங்கிருந்து சென்றார். நிலாவுக்கு இப்பொழுது ஒரு வகையில் மன அமைதி கிடைத்தது. ஆம், சந்திரன் மேல் ஆசைப்பட்ட அவள் தோழி மைத்திலி நாளைக்கு எப்படியும் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்று விடுவாள். இனி அவளும் சந்திரனும் சேர்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என நினைத்தவள் மாத்திரையை முழுங்க மறந்து சந்திரன் போட்டோவை கட்டி பிடித்து தூங்கினாள். காலை 8 மணிக்கு அவள் அம்மா அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து அவள் அறையில் வைத்தவள், நிலா, மறக்காம சாப்பிட்டு மாத்திரை போடுமா என கூற, பாருமா, நான் நல்லாதான் இருக்கேன் என அழகாக சிரித்து நன்றாக இருப்பதை போல நடித்த நிலா அவள் அம்மா அங்கிருந்து சென்றவுடன் மீண்டும் படுத்து கொண்டாள். மணி 9க்கு அவள் தோழிகள் நிலாவின் கதவை தட்டி அங்கிருந்து செல்வதாக கூற நிலாவால் நிற்க கூட முடியவில்லை. இருந்தும் சிரித்த முகத்துடன் அவர்களை வழி அனுப்பி வைத்தவளை மைத்திலி வித்தியாசமாக பார்க்க, என்னடி, ஏன் அப்படி பாக்குற என நிலா கேட்க, இல்லடி, சடனா அப்பா எங்க கிட்ட கேட்காமலே ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி
எங்களை ஊருக்கு அனுப்புறாரு, அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது என மைத்திலி சந்தேக தோரணையில் கேட்க, எனக்கும் தெரியலடி, எங்க அப்பா இப்படிதான் ஏதாவது திடீர்னு முடிவு பண்ணுவாரு. நானும் சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறாரு என நிலா கூற மைத்திலி சிரித்தவாறு, அதுவும் சரிதான், ஆனா நான் ஊரை விட்டு போகலடி, தா இந்த ஹோட்டல்ல தான் நான் தங்க போறேன் என மைத்திலி கூறி ஹோட்டல் விசிட்டிங் கார்டை நிலாவிடம் நீட்ட, அதை கேட்ட நிலா ஒரு கணம் அதிர்ந்தவள், அப்போ நீங்களாம் என மற்ற ஃப்ரெண்ட்ஸை கை நீட்ட, நாங்க எல்லாம் போறோம்டி, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்களை வர சொல்லி திட்டுறாங்க, அவ வரலன்னா அதுக்காக நாங்க போகாம இருக்க முடியுமா என கூறியவர்கள் மேலும், அது மட்டும் இல்லடி, அவ இப்ப ஃபுல்லா லவ் மூட்ல இருக்கா, சந்திரன் ஒத்துக்காட்டினாலும் பரவாயில்ல, ஏதோ அவளை ஊருக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம், ஆனா அவன் தான் இவளோட ஒரு நைட் இருக்க ஒத்துக்கிட்டானே, இனி சான்ஸே இல்லை, இவளை கூப்பிடுறது வேஸ்ட், அவனை அடையாம இங்க இருந்து வரமாட்டா என்றவாறு மைத்திலியை பார்த்து கோரஸாக சிரித்தவர்கள், என்னங்கடி சொல்றீங்க? சந்திரன் ஒத்துக்கிட்டானா?